சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயானால், உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும். ஏன் தெரியுமா? நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து உனக்கு செய்வினை செய்ய நினைத்த ஒருவனுக்கு மரண பயம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கான காரணத்தை அப்பா சொல்கின்றேன். எதனால் அவனுக்குள் மரண பயம் வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும்பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த பொழுது நான் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்வதில்லை. இந்த சாயப்பா எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் உன் முன்னால் வந்து நிறுத்துவதில்லை. உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்த ஒருவருக்கு மரண பயம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களையெல்லாம் நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கின்ற காலம் ஒன்று உண்டு. நமக்கு இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, ஏது செய்து விடுவார்களோ என்று சொல்லி என் குழந்தை நீ பயந்து கொண்டிருந்த விஷயங்களும் சில உண்டு. ஆனால் இப்பொழுது சிறு சிறு மாற்றங்களும் சில சில விஷயங்களும் இந்த வாழ்க்கை நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த பயம் உனக்குள் இருந்து போகத் தொடங்கியது. என்ன நடந்தாலும் நாம் தெய்வம் நமக்கு துணை இருக்கும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கிறது. சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் தெய்வத்தினுடைய அருளினால் நமக்கு எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கிறதல்லவா? அது போதும். இனி என்னாலும் என் குழந்தைக்கு நான் சொல்லித் தரக்கூடிய பாடங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பாவிற்கு உன்னை பற்றியும் தெரியும். உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை பற்றியும் நன்றாக தெரியும். அவர்களின் எண்ணங்களும் ஒவ்வொன்றும் என்னவாக இருந்தது, இப்பொழுது அது எல்லாம் எப்படி மாறி இருக்கிறது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் நினைத்து விட்டார்கள் சுலபமாக உன்னை நெருங்கி விடலாம், சுலபமாக உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடலாம் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் அதற்கெல்லாம் சாயப்பா இருக்கும் வரை அவர்களுக்கு அனுமதி கிடைக்குமா என்ன? இந்த அப்பா நான் இருக்கும் வரை இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடந்துவிடத்தான் நான் அனுமதி கொடுத்து விடுவேனா? என் அன்பு குழந்தையே, ஒருபொழுதும் நடக்காத விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு உனக்கு நடத்திவிட இவர்கள் துணிந்து நின்றார்கள் அல்லவா? இதை எப்படியாவது உனக்கு செய்துவிடலாம் என்று இவர்கள் எண்ண இருந்தார்கள் அல்லவா? எண்ணங்களுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே இப்படி ஒரு காரியத்தை அரங்கேற்றி இருந்தேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்க, நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அத்தனை விஷயங்களையும் நாம் உண்மைகளாக உணர்ந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம், என் குழந்தை நீ கலங்காமல் இருக்க வேண்டும். தயங்காமல் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். எத்தனை இடங்களையும் தாங்கி நிற்கின்றோம், எத்தனையோ சோதனைகளையும் கடந்து நிற்கின்றோம். இனி நமக்காக என்ன இருக்கிறது என்று நாம் யோசிக்கும் முன்னரே நம்மை சுற்றி பல வேதனைகளும் சோதனைகளும் நடக்கும்பொழுது அதற்கு தெய்வம்தான் பொறுப்பு என்று சொல்லி நீ தெய்வத்திடம் அத்தனையும் விட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும். அப்படி நின்றால் மட்டும்தான் தெய்வமும் உனக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார்கள். இதனை என் குழந்தை நீ எப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வரும். நாம் எதையோ நினைத்து பயந்து இருக்கலாம், எதையோ யோசித்து கலங்கி இருக்கலாம். ஆனால் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒன்று நமக்கு புரிதலை கொடுக்கும் என்றால் அதனை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வகையில் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது, எந்த வகையில் நமக்கு சோதனைகளும் துன்பங்களும் வருகிறது என்பதை கொஞ்சம் நாம் உற்று கவனித்து பார்த்தோமானால், உடனிருந்த சிலர் நமக்கு செய்கின்ற சூழ்ச்சிகளும் உடனிருந்து கொண்டே சிலர் நமக்கு செய்கின்ற வேதனைகளும் என்னவென்று நமக்கு புரிந்துவிடும். அத்தனையிலும் இருந்து நமக்கான மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதுமே உனக்கென்று உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்தப்படுவதை நீ உணர்கிறாய் என்றால் இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு அத்தனையும் ஆச்சரியங்களை கொடுக்கும். அத்தனையிலும் உன்னுடைய மன நிம்மதியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதை சொல்வதாக இருந்தாலும் நமக்கு எதை செய்வதாக இருந்தாலும் எப்பொழுதும் நம்மை சோதித்து பார்க்கிறார்கள்.
இந்த மனிதர்கள் உனக்குள் பல காயங்களையும் வேதனைகளையும் கொடுத்து மன நிம்மதியை கெடுக்க பார்க்கிறார்கள். உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க உன் அப்பன் படாத பாடு பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில், ஏற்கனவே எதுவும் நடக்காமலேயே என் குழந்தை வேதனையும் சோதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில், உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா இன்னல்களையும் நான் தீர்த்து வைக்க புறப்பட்டிருக்கும் நேரத்தில், இவர்கள் உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்திருந்தால், அப்பா இதற்கு மேலும் இதனை பார்த்து கொண்டு விட்டுவிட முடியுமா? ஏகப்பட்ட இன்னல்களை தாங்கி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் கடந்து நீ இருக்கும் இந்த நேரம், உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று உருவாக்கி தருவேன். அதற்கு நான் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு எல்லா பதில்களையும் சரியாக கொடுக்கும். இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு பதிலை கொடுக்கும். இதுவெல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டுமென்றால், அதற்கு என் குழந்தை உன்னை நீ நிச்சயமாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இப்படியே முடியட்டும் என்று நாம் நினைத்தாலும் சரி, இனிமேல் நடக்கப் போவதற்கு எல்லாமும் சாயப்பாவிடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதை நீ நம்பினாலும் சரி, அத்தனையிலும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். அத்தனையிலும் உனக்கான நேரங்கள் உன்னை இனிமேல் நல்வழிப்படுத்தப் போவதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். அப்பா எதையும் விட்டு கொடுப்பதுமில்லை, எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கப் போவதுமில்லை. என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நான் சரியாகவே உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான புரிதலோடு உனக்கு அத்தனையும் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்ற உனக்கு கெடுதல் செய்ய ஒருவர் நினைக்கும் பொழுது, அது எல்லாமே எந்த நிலையில் மாறும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த நிலையில் உன் வாழ்க்கையில் இவை எல்லாமும் மாற்றங்களை கொடுக்கும் என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரியாக நடக்கும் சில விஷயங்கள் சரியான புரிதலை கொடுக்கும். சில விஷயங்கள் உனக்குள் நின்று உன்னை அதிகமாக காயப்படுத்தும் போதெல்லாம், சில தருணங்களில் இனி நமக்கு அவ்வளவுதான், நம் வாழ்க்கையில் இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது, நமக்கு கஷ்டங்களும் காயங்களும் இனி இப்படித்தான் இருக்கும் என்று உன்னை எண்ண வைத்து விடுகிறது. இதை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சற்று மன புரிதலோடு உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய சில புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும். உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய சில எண்ணங்களும் தெளிவாக கிடைக்கும். நாம் வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் எதையுமே இனி ஒதுங்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நல்லவர்களையும் கெட்டவர்களையும் உனக்கு அடையாளப்படுத்துவது இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுப்பதும் இந்த வாழ்க்கை தான் என்பதற்கும் நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் அப்பா இருக்கும்பொழுது சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் வேறறுத்து உனக்கு நான் நன்மைகளை உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கவே கூடாது. எந்த இடத்தில் உனக்கு இல்லாமல் உன் கை மீறி சென்றதாக எண்ணம் உருவாகிறதோ, அந்த இடத்தில் நீ அப்பா எண்ணி கண்களை உன் கண் முன்னால் நிலைநிறுத்து. நேற்று இரவு உன் எண்ணத்தின் வாசலுக்கு வந்திருந்தவர்கள், அதாவது நேற்று உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருந்தவர்கள் 12 மணிக்கு அந்த நேரத்தில் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு செய்வினைகள் செய்வதற்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிதான் இந்த அப்பாவின் கண்களில் பட்டன. எதையும் சுலபமாக இந்த சாயப்பா விட்டுவிடுவது கிடையாது. சில மனிதர்களுக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதுமே முன்வந்து நிற்பேன். எதையுமே சட்டென்று அவர்களுக்கு வேதனைப்படும்படி நான் செய்து விடுவது கிடையாது. ஆனால் இவ்வளவையும் நான் செய்த பிறகும் அவர்கள் திருந்தவில்லை. அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லை. எப்பொழுது எல்லாம் கெடுதலையுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதற்கு மேலும் இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? இதற்கு மேலும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? அதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் நாம் எப்பொழுதும் சரி என்றும் சொல்லிவிட முடியாது. இது போன்ற நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளும் நேரம்தான் இந்த அப்பா உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம். இந்த சாயப்பா நான் உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத விஷயங்களும் உனக்கு எப்பொழுதும் நல்ல பதிலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உடனிருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் நான் உனக்கான பலனை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாம் நான் எப்பொழுதும் இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வம் இருக்கும் இடம் எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த தெய்வம் உன்னை தேடி வரும்போது, என் குழந்தை, இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்குமே நாம் கலங்கி நிற்காமல், எதற்குமே வருந்தி நிற்காமல், அப்பா நேற்று இரவு உனக்கு செய்த காரியத்தை என்னவென்று கேட்டாயானால், நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகும். என் அன்பு குழந்தையே, வேண்டுமென்று உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த விஷயங்கள் இப்பொழுது உன்னை என்ன தர நினைக்கிறது என்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமல்லாமல், முழுமையாகவே உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு இழுத்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய சிந்தனையாக இருக்கின்றது. ஆகையால் அவர்கள் நினைப்பது எதுவும் நிச்சயமாக நிறைவேறாது என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.